ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ட்ரேட் பிரேக் டவுன். இது வந்து ரெக்கார்டிங் பண்றது இப்போ. பட் ஆனா இது நடந்தது. அதாவது இந்த ட்ரேட் எடுத்தது கொஞ்சம் முன்னாடி. ஓகேங்களா? வெட்னஸ்டே. ஸோ இது இந்த டேட்ல தான் நான் அந்த ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ வேணும்னா இதுல லைவ் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் என்ட்ரி குடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக் செட்டப்ல நல்ல ஒரு சில்வர் புல்லட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த என்ட்ரி நான் அந்த இடத்துல போன ஒரே ரீசன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு பெரிய ஒரு இம்பேலன்ஸ் லைக் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆ பிசிசிபி அப்டின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ட்ரேட் பண்ணும்போது, கரெக்ட்டா வந்து ப்ரீவியஸா ஒரு இதுல வந்து ட்ரேட் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஒரு சிபில ட்ரேட் ஆயிட்டு கீழ ஆல்ரெடி வந்து ஒரு இயர்லி ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். இது என்ன சொல்ல வந்தான் அப்டின்னா, நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஸ்டில் கன்டின்யூல இருக்கு அப்டின்ட்டு சொல்ல வரான். ஓகேங்களா? அப்போ இது வந்து நமக்கு என்னவா மாறும் அப்டின்ட்டு பார்க்கும்போது, சில்வர் புல்லட்ல முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர்ன்னு பார்க்கும்போது எம்எஸ்பியா இருக்கும். எம்எஸ்பில பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட்ல இங்க பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக்கு கீழ நல்ல ஒரு சின்ன இம்பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட்டா எதோட மேட்ச் ஆச்சு அப்டின்னா, அதாவது வந்து ஓடிஇல கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ மேலருந்து கீழ ஃபிபோனாச்சி ட்ரா பண்ணீங்க அப்டின்னா, கரெக்ட்டா வந்து எனக்கு இங்க மேக்ஸிமம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஜோன் தான் எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருந்தது. ஸோ இத வச்சு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்டின்னா, லைவ்ல இது வந்து முன்னாடி பார்த்த விஷயங்கள். அண்ட் லைவ்ல நான் பேசின விஷயங்கள் என்ன அப்டின்னா, ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஹை மேல போகாம கீழ வந்து பிரேக் அவுட் குடுத்து எம்எஸ்எஸ் ஆயிருக்கு. அண்ட் எம்எஸ்பி ஆயிருக்கு. அகைன் இன்டர்னல் வந்துச்சு அப்டின்னா டைரக்ட்டாவும் போலாம். இல்ல அப்டின்னா இன்னும் பொறுமையா கூட போலாம். அப்டின்ட்டு நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ பெர்ஃபெக்ட்டா என்ன நடக்குது அப்டின்னா, அந்த இடத்துல எஃப்இஜி, ஆர்டர் பிளாக் 2யுமே எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஒரு சின்னதா ஒரு நானோ ட்ரெண்டுல இந்த இடத்துல எம்எஸ்எஸ் குடுக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து எம்எஸ்எஸ் குடுக்குது. ஸோ நம்மளுடைய பேட்ச் மெம்பர்ஸுக்கு தெரியும். ஸோ எது எதெல்லாம் ப்ராப்பரான எம்எஸ்எஸ் அண்ட் எம்எஸ்பி அதுக்கு உண்டான மெத்தட் என்ன அப்டின்றதெல்லாம் தெரியும். ஸோ அவங்களுக்கு இதுல வந்து ஒரு சில அ அந்த விஷயங்கள் தெரியும். பட் லைவ்ல நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா மட்டும் தான், தொடர்ந்து பார்க்குறீங்க அப்டின்னா மட்டும் தான், அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் கிடைக்கும். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எம்எஸ்எஸ் குடுத்திருந்தது. ஸோ இந்த எம்எஸ்எஸ் இம்மீடியட்டா குடுத்த உடனே சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது. ஸோ செல் பார்க்கலாம் அப்டின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன ஒரு பயாஸ்ல இருந்தோம் அப்டின்னா, பை மட்டும் தான் பார்க்கணும் அப்டின்ற ஒரு முடிவுல இருந்தோம். ஏன் அப்டின்னா, இந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆச்சு அப்டின்னா, அதுலருந்து நம்ம பை பார்க்குற மாரி. பட் ஆனா அது கரெக்ட்டா ஒபே பண்ணிட்டு கீழ இறங்கிருச்சு. ஸோ செல் பார்க்கலாம் அப்டின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் பர்ட்டிகுலரா என்ன பண்ணுது அப்டின்னா, சில்வர் புல்லட்டுடைய விண்டோக்குள்ள ஓகேங்களா? என்ஒய்ல இருந்த சில்வர் புல்லட்ல மார்க்கெட் கரெக்ட்டா வந்து எம்எஸ்எஸ் குடுத்தான், எம்எஸ்பி குடுத்தான், அகைன் இன்டர்னல் வருது. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் அப்டின்ட்டு நீங்க இங்க பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. அதேபோல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, பிபிஆராவும் எடுத்துக்கலாம். ஆ ஐஎஃப்இஜியாவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது ஐஎஃப்இஜி இருக்கு. இங்க இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு பிபிஆர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு பிபிஆர். இந்த பர்ட்டிகுலரா ரொம்ப சின்னதா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பிபிஆர். அடுத்தது இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட் அகைன் இங்க ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? கேப். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஐஎஃப்இஜி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல அசெம்பிள் ஆயிருக்கு. அண்ட் இங்க நமக்கு ஒரு கேப் இருக்கு. மேல வந்து ஒரு பிளாக் இருக்கு. ஸோ இதுல என்ன நடக்குது? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதிலேயே சொல்லியிருப்பேன். ஏசி அப்டின்ட்டு அங்க டைப் பண்ணி வச்சிருப்பேன் லைவ்ல. பட் அதுக்கு காரணம் வந்து கன்சாலிடேஷன்ட்டு சொல்லலாம். இல்ல அப்டின்னா அக்குமுலேஷன் சொல்லலாம். ஸோ அதுதான் நான் வந்து ஏசி அப்டின்ட்டு சிம்பிளா அங்க போட்டு வச்சிருப்பேன். ஸோ அக்குமுலேஷன் நடக்குது. அண்ட் மேல வந்து மேனிபுலேஷன் நடக்குது. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது மார்க்கெட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிபி ஒண்ணு வச்சிருந்தான். அந்த சிபில பார்த்தீங்க அப்டின்னா 10% வந்து ட்ரேட் ஆகிருக்கும் அப்டின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு 5 தான். பட் அகைன் நெக்ஸ்ட் கேண்டில் போய் திருப்பியும் அந்த 5க்கும் மேல ட்ரேட் ஆயிருச்சு. ஸோ 10ஆ மாத்திருப்பேன். அண்ட் இத எடுத்துட்டு அதாவது ஷார்ட் டெர்மா இருந்த அந்த இன்டர்னல எடுத்து கீழ சிஎஸ்டி குடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஏஎஸ்டி குடுத்த உடனே நெக்ஸ்ட் கேண்டில்ல நான் என்ட்ரி போயிருப்பேன். அண்ட் இந்த அ ஹைல என்னுடைய ஸ்டாப் லாஸும், இதிலிருந்து என்னுடைய டார்கெட் வந்து 1:1.5 வந்து நான் வச்சிருப்பேன். பட் மார்க்கெட் வந்து நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, இந்த லோ வரிவாவது அட்லீஸ்ட் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்கிருந்து வந்தது அப்டின்னா பை ஆயிடும்.
ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ப்ரீவியஸா இருந்த அனதர் கீ லெவல்ல இது கீழ ட்ரேட் ஆன ஒரு ஓடிஇ. ஓகேங்களா? இந்த இடம். இந்த இடத்துல இருந்து இப்போ மேல போச்சு பார்த்தீங்களா? இந்த லெக் ஃபுல்லாவே வந்து வேற ஒரு கீ லெவல்ல லைக் அது வந்து ட்ரேட் ஆயி ரிவர்சல் ஆயிருந்தது. ஸோ, அதனால மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் இந்த ஓடி லெவல் வரையும் நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ, அது இன்டைரக்ட்டா இந்த இடத்துல டிராயிங்ல காமிச்சிருப்பேன். பட் ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, கரெக்ட்டா வந்து மார்க்கெட்ல அந்த யூக்லிபிரியம் லெவல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த 50% லெவல். அதில ட்ரேட் ஆயிட்டு அப்படியே எக்ஸாக்ட்டா திரும்பிடுச்சு. ஸோ, இப்போ நீங்க பார்க்கும்போது அதேதான். அ ஸோ, எக்ஸாக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைன் மார்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளூ லைனுக்கு நேரா ஒரு ஹாரிசான்டல் மார்க் பண்ணேன்னா, எக்ஸாக்ட்டா அந்த லைன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ, இது இன்னும் ஜூம் பண்றேன். ஸோ, கரெக்ட்டா அந்த லைன்ல ட்ரேட் ஆயிட்டு அப்படியே ரிவர்சல் ஆயிருச்சு. என்னுடைய ரேஞ்சும் இதுதான் இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா, நான் மார்க்கெட்ல ரொம்ப பெரிய ரிவார்டுக்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். 1:1.5 இல்லன்னா மினிமம் 1:1 போயிருச்சு அப்படின்னாவே பார்சல்ஸ் புக் பண்ணிட்டு, ரிமைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அ மேக்ஸிமம் 3 வரைய வரும்போது, ஃபுல்லா கட் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா பிரேக் ஈவன். அன்னைக்கு ரொம்ப ட்ரேடு 2வது ட்ரேட், 3வது ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பார்சல்ஸ்க்காக எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பிரேக் ஈவன்ல விடுவேன். ஸோ, அன்னைக்கு கரெக்ட்டா என்ன நடக்குது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரேடு. ஸோ, எதுவுமே அதுக்கு முன்னாடி நான் எடுக்கல. ஸோ, நான் விண்டோலயும் ரொம்ப அவைலபிள் கிடையாது. ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த ஒரு ட்ரேட் எடுக்கவும் எடுத்துட்டு இம்மீடியட்டா இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஒரு பை கேண்டில் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆன உடனே நான் கொஞ்சம் இந்த இடத்துல எஸ்கேப் ஆகறதுக்கு திங்க் பண்ணேன். ஸோ, கரெக்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா கேண்டில் வந்து கீழ போறதுக்கு தயங்குது. ஓகேங்களா? ஏன்னா, இந்த லெவல் இங்க இருக்கு. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவல் தான். இங்க வருமா? இல்லையா? அப்படின்றது ஒரு டவுட் தான். இருந்தாலும் கான்செப்ட் படி ஓடிஐ லெவல் படி இங்க வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா, இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இருந்த பிசில ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டும் போயிருக்கு. கீழ ஆர்டர் பிளாக்கும் ஒண்ணு இருக்கு. ஸோ, அதனால ட்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா, மார்க்கெட் எக்ஸாக்ட்டா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னுடைய 1:1.5 ரிவார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 1:1.5 ரிவார்ட் வந்து என்னுடைய இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் லெவல்ல சாரி யூக்லிபிரியம் லெவல்ல முன்னாடியே வந்து என்னுடைய 1:1.5 மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஏன்னா, எனக்கு இதுக்கு கீழ நான் வச்சேன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து எடுத்தா தான் எடுப்பான். பட் ஆனா மினிமம் ரிஸ்க் ரிவார்ட் வந்து அட்லீஸ்ட் யூக்லிபிரியம் லெவல்லயாவது எனக்கு மேட்ச் ஆகணும் அப்டின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். இப்போ என்ட்ரி இடத்துலருந்து கரெக்ட்டா வந்து 1:1 ஆ புக் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரீட்ரேஸ்மென்ட் இருந்தது. இந்த இடத்துல அகைன் வந்து மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் ஆனா நான் அது அகைன் குடுக்கல. ஓகேங்களா. ஆல்ரெடி ட்ரேட் எடுத்தாங்க. ஸோ, அதனால அது வந்து ஆ ஹோல்ட் பண்ணட்டும் அப்டின்றதுக்காக நான் எதுவும் குடுக்கல. பட் ஆனா, அது கரெக்ட்டா ஏன் அந்த இடத்துல திருப்பி நம்ம ரீஎன்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறீங்க அப்டின்ட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இங்கிருந்து ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, மேக்ரோவுடைய டைம்ல வந்து எக்ஸாக்ட்டா வந்து எடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்டி வச்சிருந்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இங்க இருந்திருக்கும். அண்ட் அகைன் டார்கெட் அப்டின்னாலுமே உங்களுக்கு 1:1.5 இல்ல அப்டின்னா மேக்ரோன்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது ரீசென்ட்டா ஒரு லோ இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வருது அப்டின்னா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா லோ ஆர் ஹை கண்டிப்பா இருக்கும். ஸோ, அந்த லோ இல்லன்னா அந்த ஹை வரையும் நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ, இது கரெக்ட்டா மேக்ரோவிலே தான் நடக்குது. ஓகேங்களா? கரெக்ட்டா வந்து மேக்ரோவுடைய டைம் வந்து 10 11:10க்கு முடிஞ்சிருக்கும். பட் ஆனா 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கரெக்ட்டா டிபி எக்ஸாக்ட்டா ஹிட் ஆயிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 கேண்டில் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டே ஆயிட்டு, அதுக்கப்புறமா மேல இம்மீடியட்டா அப்படியே மார்க்கெட் பறந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ, இதிலிருந்து போனது தான் இப்போ வரையும் மார்க்கெட்ல கரண்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அங்க அங்க ட்ரேட் ஆயிட்டு திருப்பி மேல மேல போயிருக்கும். இது காரணம் வந்து அ இந்த ஒரு இன்டர்னல், எக்ஸ்டர்னல் கான்செப்ட்ட நம்ம லேர்ன் பண்ணனால தான் இதுலருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடிஞ்சிருந்தது. இது நம்ம லேர்ன் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா போய் சிக்கியிருப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பயங்கரமா விழுந்திருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம அ நாங்களும் சரி, இல்ல அப்டின்னா நான் பர்சனலா வந்து அ லைவ்லயும் சரி, மென்டார்ஷிப்ல சொல்ற அந்த ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்டின்னா, இன்டர்னல், எக்ஸ்டர்னல்லயும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் எப்பவுமே மாஸ்டர் பண்ணுங்க அப்டின்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ காரணம் வந்து இதுலருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான். இந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து நீங்க ஒரு 100 ட்ரேட் எடுக்கும்போது, இந்த மாரி ஒரு 2, 3 ட்ரேட் நடுவுல வரும். ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா ரிவர்சல் ஆயிட்டா அப்படியே போயிடும். நீங்க கொஞ்சம் இந்த இடத்துல அலார்ட்டா இல்ல அப்டின்னா, டோட்டலா அகைன் எஸ்எல்லுக்கே திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் லக் இருந்துச்சு அப்டின்னா, இந்த கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் இருந்து கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா, அந்த மாரி கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் குடுக்கல அப்டின்னா, அது அப்படியே அக்ரெசிவா மேல போயிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னதான் மேல மேல கொண்டு போய் வச்சாலுமே, அது வேஸ்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வரும்போது நம்ம எந்த சின்ன லாட் எடுத்தாலுமே பெரிய லாட்டுக்கு சமானமா தான் அது ட்ரேட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லா இந்த மாரியான ட்ரேட்ல என்டர் ஆகணும் அப்டின்னா, இன்டர்னல், எக்ஸ்டர்னல் வந்து ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும்.
வித் மேக்ரோவும் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சது அப்படின்னா மட்டும் தான், நம்மளால இதில வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் பிரேக் டவுன்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரேட் பிரேக் டவுன் அப்படின்ற இந்த வீடியோவ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க இந்த பிரேக் டவுன்ஸ் எல்லாருமே பார்க்கறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு லேர்னிங் ஸ்கில் அப்படின்றது வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இம்ப்ரூவ்மென்ட் ஆகுறது மட்டும் இல்லாம, அத வச்சு உங்களால ட்ரேட் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா, நீங்க இப்போ மார்க்கெட்ன்றேன். ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு செக்லிஸ்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அடிஷனலா என்னென்ன விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் ஒரு என்ட்ரி எடுக்க முடியும்? அந்த என்ட்ரி எப்படியெல்லாம் ட்ரில் டவுன் பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு வியூக்காக தான் இதெல்லாமே நம்ம பிரேக் டவுனா எடுத்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ராப்பரான செக்லிஸ்ட் இல்ல இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கிரைட்டீரியாவோ, இல்ல சினாரியோவோ எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி இதில ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே இருந்தது. அண்ட் ப்ராப்பரா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல், அப்புறமா எக்ஸ்டர்னல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். அகைன் இங்க வந்த உடனே மேஜர் இன்டர்னல்லேருந்து மார்க்கெட் அகைன் வந்து எம்எஸ்எஸ் குடுத்துட்டு இன்டர்னல் வந்து அப்புறமா மேல போயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ப்ராப்பரா பிரைஸ் எப்பயுமே டெலிவர் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லா இது மாரி கான்செப்ட் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாரி பிரேக் டவுன் பார்த்தீங்க மட்டும் தான் உங்களால வந்து இத லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னாலும் பண்ண முடியும். பட் ஆனா அனுபவம் வந்து ரியலா உங்க சைட்ல இருந்து வரது மூலியமா மட்டும் தான் உங்களால அத பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடே பண்ணாம ஒரு மத்தவங்களுடைய லேர்னிங்ல இருந்து அதாவது மத்தவங்க கத்துக்கிட்ட அந்த விஷயத்துலேருந்து நான் கத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாரியான பிரேக் டவுன் பார்க்கறது மூலியமா உங்களால அத வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இந்த பிரேக் டவுன் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதத்தையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நம்முடைய பேட்ச் 6க்கு உண்டான என்ரோல்மென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணி, இம்மீடியட்டா உங்களுடைய சீட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து உங்களால ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா கண்டிப்பா உருவாக முடியுமா அப்படின்னா, 100% முடியும். எங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்ட உள்ள கண்டிப்பா போடுவோம். சார்ட்ட ரிவ்யூ பண்றது, அப்புறமா ப்ராப்பரான ரிப்ளை குடுக்குறது, இந்த மாரியான எல்லா விஷயங்களையும் செய்வோம். பட் ஆனா உங்க சைட்ல இருந்து அத ப்ராப்பரா நீங்க ஹோம் ஒர்க்கா சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நாங்க அத ரிவ்யூ பண்ணி தப்பா, கரெக்ட்டோ ஸோ நாங்க அத பார்த்து சொல்லுவோம். அண்ட் லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க தாராளமா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா உருவாகுற வரையவே எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். தென் அதோட முடிய போறது கிடையாது. ஸோ சம்டைம் வந்து வெபினார்ஸ் வந்து நடத்துவோம். ஓகேங்களா? ட்ரேடிங் ரிலேட்டடாவே வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவோம். இல்லன்னா ஒரு சைக்காலஜிக்கலா வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள செய்யறதோ, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சீரிஸ் மாரி ஸ்டார்ட் பண்றதோ, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வெபினார்ல இருக்கும். அண்ட் உங்களுக்கு கிளாஸஸ்ல வரக்கூடிய அந்த ரெக்கார்டிங் ஓகேங்களா? நீங்க இன்கேஸ் வராம போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்குண்டான ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்க Google Drive மூலியமா ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நோஷன்ல நாங்க எல்லாத்தையும் ஏ டூ இசட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருவோம். ஸோ மென்டார் யாரு? அண்ட் கிளாஸஸ் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிளாஸு? அப்புறமா எத்தன டேஸ் இருக்கும்? அண்ட் அந்தந்த கிளாஸஸ்க்கு உண்டான டைட்டில் என்ன? அதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் என்ன? அப்படின்றது எல்லாமே நோஷன் வழியா ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்டு ரொம்ப ஆ டிஃபிகல்ட்டியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சப்போர்ட்டா இருந்தது அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து ஈஸியா உங்களால பண்ணிற முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிரேக் அவுட் அ வென் அண்ட் நம்மளுடைய பேட்சஸ்க்கு உண்டான அனௌன்ஸ்மென்ட். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்ச நாள் பாருங்க. நம்மளுடைய லைவ் பாருங்க, அவுட்லுக் பாருங்க. அண்ட் பேக் டெஸ்டட் பீப்பிள்ஸ் உடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அவங்களுடைய ஆ சைக்காலஜிக்கல் மெத்தட் எப்படி இருக்கு? அவங்க ட்ரேடிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க? அண்ட் எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் எங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து லைவ்ல எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் செக் பண்ணுங்க. அண்ட் எங்களுடைய லைவ் என்ட்ரீஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி குடுத்த வீடியோஸ் வந்து ஜஸ்ட் ஆ நீங்க பின்னாடி போயிட்டு ரெக்கவர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசென்ட் மட்டும் இல்லாம, முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸுக்காக எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க வந்து கரெக்ட்டான ட்ரேடரா அண்ட் கரெக்ட்டான ஐசிடி வந்து ஃபாலோ பண்ற ட்ரேடரா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோல சொன்ன இந்த விஷயங்கள். ஸோ இதுக்கு மேல உங்களுடைய எஃபோர்ட்ஸ் தான் இந்த
சார்ட்டில் இருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேர்னிங் பர்பஸுக்காகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், அண்ட் லெட்ஸ் சி ஆன் அனதர் பிரேக் டவுன் வீடியோ.